சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. தென் மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் பேசியிருக்கிறார். நீர் ஒத்துழைப்பு என்ற நிலைக்கு மாற வேண்டிய நேரம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். டி.கே. சிவகுமார் என்ன பேசியிருக்கிறார்? முழு தகவலையும் சொல்லுங்க. தென்மண்டல கவுன்சில் கூட்டத்துல கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வரி பங்கீட்டுல தொடர்ச்சியாக அந்த தென் மாநிலங்களுக்கு சரியான நிதி பகிர்வு என்பது வழங்கப்பட வேண்டும். அதே போல தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல சிறப்பாக செயல்பட்டதற்காக நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடாது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல குறிப்பாக தமிழகம் கர்நாடகா இடையே தற்போது அந்த காவிரி நீர் பகிர்வு என்பது சிக்கலாகி இருக்கிறது. மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக அரசு தொடர்ச்சியா முயன்று வரக்கூடிய ஒரு சூழல்ல காவிரி உள்ளிட்ட நதிநீர் விவகாரம் தொடர்பாக அவர் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். காவிரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, பெண்ணையாறு, பாலாறு உள்ளிட்ட நதிகள் தென் மாநிலங்களுடைய உயிர் நாடிகள் என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், நீர் நம்மை ஒன்றிணைக்க வேண்டும், பிரிக்க கூடாது என கூறி நீர் பகிர்வில் இருந்து நீர் ஒத்துழைப்பை நோக்கி செல்ல வேண்டிய நேரம் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரிய உத்தரவின் அடிப்படையில காவிரி ஆறு பாயக்கூடிய மாநிலங்கள்ல நீர் பகிர்வு தொடர்பான அறிவிப்புகள், நீர் பகிர்வு தொடர்பான உத்தரவுகள் என்பது அமல்ல இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில தற்போதைய சுற்றுச்சூழல் என்பது கடுமையாக பருவமழை பொய்த்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீர் பகிர்வில் இருந்து நீர் ஒத்துழைப்பு என்ற ஒரு நோக்கத்தை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கர்நாடகா அண்டை மாநிலங்களுடைய உரிமைகளை மதிப்பதாகவும் அதே போல தீர்ப்புகளின் கீழே கர்நாடகாவுக்கான சட்டப்பூர்வ நீர்ப்பங்கை, விவசாயிகளுக்கான நீர் திட்டங்களையும் உரிய காலத்துல நிறைவேற்ற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன் மூலமாக மறைமுகமாக அந்த மேகதாது அணை விவகாரம், அண்டை மாநிலங்களுக்கான அந்த நீர் பகிர்வு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை இதன் மூலமாக மறைமுகமாக கர்நாடக அரசு செயல்படுத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய அந்த நீர் திட்டங்கள் குறித்து அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல சுகாதாரத்திற்கான நிதி, கல்விக்கான ஊட்டச்சத்து, ஏழை குடும்பங்களுக்கான வீடுகள் என சம்பந்தப்பட்ட அந்த மாநிலத்துக்கு, கர்நாடகத்துக்கான அந்த மாநிலத்திற்கான அந்த நிதி பகிர்வு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதுல குறிப்பாக பார்க்க வேண்டுவது என்னவென்றால், நம்மை நீர் ஒன்றிணைக்க வேண்டும், பிரிக்க கூடாது என கூறினாலும் கூட நீர் பகிர்வில் இருந்து நீரை ஒத்துழைப்பை நோக்கி செல்ல வேண்டிய நேரம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.